நானும் இந்த விஷயத்த பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா, டெல்லியில இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? என்ன மேட்டர்னா, டெல்லியில இருக்க ஒரு ஹோட்டல் ஃபயர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி அது எப்படி ஃபயர் ஆச்சு, என்ன ஏதுங்கிறது நம்ம இன்ன வரைக்கும் வெளிய வரல. ஏன்னா இப்ப தானே ஃபயர் ஆயிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. என்னன்னா 21 பேர் இறந்திருக்காங்க. அந்த ஒரு ஹோட்டல்ல ஃபயர் இன்சிடென்ட் நடந்ததுனால. 40 பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க 21 பேர் இறந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதுல ஃபாரினர்ஸும் உள்ள இறங்குவாங்க. லைக் நான் ஃபாரினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் அப்படிலாம் கிடையாது. பட் இந்த வீடியோ நடக்கிற ரீசன் என்ன 4 மாசமா நான் பார்க்குறேன். 4 மாசமா டெல்லியில ஏதோ ஒரு ஹோட்டல் ஃபயர் ஆகிட்டே தான் இருக்கு. மாசத்துல ரெண்டோ ஒண்ணு. நீங்க டெல்லியில இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எத்தனை ஹோட்டல் ஃபயர் ஆகுதுங்கிறது. லைக் ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டல் போனீங்க அங்கே ஃபயர், ஏன்னா அவங்க ரொம்ப சேஃப்டியா பண்ணுவாங்க. அதே மிடில் கிளாஸ் ஹோட்டலா இருக்கட்டும், இல்லைனா லைக் ஸ்ட்ரீட் ஃபுட்டா இருக்கட்டும், அந்த இடத்துல கேஸ் பக்கத்துலேயே தான் சிகரெட் பிடிப்பாங்க, கேஸ் பக்கத்துலேயே தான் துப்புவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது ஃபயர் ஆக தான் செய்யும். அந்த ஆனால் ஃபயர் ஆகுதுன்னு தெரியுது கவர்மெண்ட்டுக்கு, அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் கொண்டு வரல. கேஸ் இருக்கிற இடத்துல யாரும் சிகரெட் பிடிக்கக்கூடாது, லைக் அப்படி ஏதாவது கொண்டு வந்திருக்கலாமே. நான் இந்த சிகரெட் பிடிச்சி தான் ஆயிருக்குங்கிறத நான் மீட் பண்ணல அந்த இடத்துல. ஆனால் நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு மேட்ருமே. அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த இடத்துல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே இறந்துருக்காங்கன்னு சொன்னேன்ல ஃபாரினர்ஸ், அவங்க எல்லாருமே சென்ட்ரல் ஏஷியால இருந்து நெக்ஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க. சென்ட்ரல் ஏஷியானா இந்த கஜகஸ்தான், ஆப்கானிஸ்தான், அசர்பைசான், இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்க சான்சஸ் இருக்கு. ஆப்பிரிக்காங்கிறது பெரிய காண்டினென்ட். அந்த கண்ட்ரில எந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருப்பாங்க தெரியாது. நான் ஏன் இதை பேசுறேன்னா, லைக் நீங்க ஒரு கண்ட்ரிக்கு போறீங்க, என்னோட பயோ எடுத்து பாருங்க, இன்ஸ்டாகிராமோட பயோ, ஐ லவ் யூஎஸ், ஐ லவ் கனடா போட்டிருப்பேன். நீங்க பார்க்குற நேரத்தில் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெறுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அங்க நடக்கிற சில விஷயத்தை பத்தி. அதை நான் சொல்றேன் உங்களுக்கு, அதை பத்தி நான் வீடியோ போடுறேன். ஆனா அங்க ஃபயர் இன்சிடென்ட் நடந்திருக்கு, அங்க இறந்துருக்காங்க. நம்ம கண்ட்ரியை நம்பி நம்ம கண்ட்ரில சுத்தி பார்க்கறதுக்குன்னு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுடைய கல்ச்சர் பிடிச்சி, நம்மளுடைய லைக் நம்ம லைஃப் ஸ்டைலை பிடிச்சி வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டு பத்திரமா வழி அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. அப்படிங்கும் போது அவங்க இறந்துட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் அதுக்கு நம்ம? நான் ஒன்றும் எடுத்த உடனே ஒன்னோ ரெண்டோ இன்சிடென்ட் பத்தி நான் பேசல. இங்க பல இன்சிடென்ட் இது மாதிரி நடந்துருச்சு. அதனால தான் நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பமாவது இதை மாற்றணுங்கிறது என்ன எதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரியும். லைக் இதை பத்தி நான் பேசி வியூஸ் எடுக்கணும் அது எனக்கு நோக்கமே இல்லைங்க. ஏன்னா ஒரு நம்ம கண்ட்ரி எனக்கு வலிக்குதுங்க அது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வலிக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, அவங்க பத்திரமா அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. அப்படின்னு நம்ம அனுப்பல. அதுக்கப்புறம் என்ன மேட்டர்னா, அவங்க இறந்துருப்பாங்க, இந்தியன்ஸா இருக்கட்டும், ஃபாரினர் யாரா இருந்தாலும் இறந்தவங்களுக்கு 2,00,000 பணம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜுரி ஆனவங்களுக்கு 50,000 பணம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரைவேட் கொடுத்ததில்ல, கவர்மெண்ட் தரப்புல இது கொடுத்தது. பட் என்னொரு கோரிக்கை கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா, தயவு செஞ்சு இனிமேலாவது டெல்லியில எந்த விதமான ஃபயர் இன்சிடென்ட் நடக்காம பார்த்துக்கோங்க. ரொம்ப வலிக்குதுங்க இந்த விஷயம். அதே மாதிரி அந்த ஹோட்டலில் ஃபயர் ஆன ஏரியா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி, என்னன்னா மலாவியா நகர்னு சொல்லுது. உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வேர்டு ஆட் பண்ணுறேன். மேபி நான் ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தாலும் நீங்கள் வேர்டு பார்த்துங்க. மலாவியா நகர்னு சொல்லி அந்த ஒரு ஏரியாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயத்த மாத்துறாங்களா. ஏன்னா இதுக்கப்புறமா இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கிறது உண்மையில் தப்பாக தெரியுதுங்க. நீங்கள் திடீர்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கனால எத்தனை ஹோட்டல் ஃபயர் ஆகுதுங்கிறது. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.